நாளை மறுமை நாளில் சிறந்த தலைமுறையை உருவாக்கினோம் என்ற கண்ணியத்தோடு தான் சொர்க்கத்துக்குள்ள போனோமே தவிர இந்த புள்ள பெத்த பாசம் எல்லாம் துனியால தான். நாளைக்கு மறுமைன்னு போய் நின்றுட்டோம், நமக்காக நம்ம புள்ள வந்து வாதாடி நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தர மாட்டான். நாம நம்ம பிள்ளைக்காக வேண்டி சொர்க்கத்தை கேட்டு நிற்க முடியாது. நம்ம புள்ள சொர்க்கத்துக்கு வரணும்னா உலகத்தில் நம்ம திருத்தணும். அங்கே போனால் எந்த கஷ்டமும் முடியவே முடியாது. ஏன்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா சலீனி மின் மாலி மா ஷிர்தி, உனக்கு ஏதாவது பணம் வேணும், காசு வேணும்னா கேளு, துன்யாவில் வாங்கிக்க. லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மறுமையில் வேற நிலையை உண்டாக்கிட்டான்னா உன்னை என் மகங்கிற பேரில் மீட்க என்னால் முடியவே முடியாதுன்னாங்க. பெத்த தகப்பன் தூதர் அந்த ஃபாத்திமாவை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? அங்கே என்ன அழுதாலும் சரி முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொருவனும் தன்னோடு இருக்கிற சகோதரனை விட்டு ஓடிடுவான். ஓ உம்மிஹி, பெத்த தாயை விட்டு ஓடுவான். ஓ அபிஹி, தந்தையை விட்டு ஓடுவான். ஓ சாஹிபத்திஹி, மனைவியை விட்டு ஓடுவான். ஓ பனிஹி, தன் பிள்ளையை விட்டு ஓடுவான். இது ஒவ்வொரு ஆளும் தகப்பனை பார்த்து புள்ள ஓடுவான், பிள்ளைய பார்த்து தந்தை ஓடுவார். ஏன்? நான் சொர்க்கத்துக்கு போனால் போதும். நரகத்துக்கு போகிறவன் அந்த வேதனையை பார்த்துட்டு, இறைவா என் குடும்பத்தை எல்லாம் நரகத்தில் போட்டு என்ன சொர்க்கத்துக்கு கொடுன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் மறுமை காலம். அந்த காலத்தில் நாம் ஏமாந்து விடக்கூடாது என்றால், நம் குடும்பத்தோடு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் நம் பிள்ளைகளை பொறுப்புணர்வோடு மார்க்க கல்வியை ஊட்டி வளர்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்.